வணக்கம் நண்பர்களே, வாசமாய் பாசமாய் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக டேஸ்ட்டாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு 1.5 கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்துருக்கிறேன். அது சுத்தம் பண்ணி குக்கரில் சேர்த்துட்டு ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சமாக மல்லி இலை, கொஞ்சமாக புதினா சேர்த்து கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு இவ்வளவும் சேர்த்து மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வேக வச்சுக்கணும். இது ரொம்ப வெந்துடக்கூடாது. ஒரு 4 விசில் மட்டும் நீங்கள் வச்சிங்கன்னா போதும். 3/4 பதத்துக்கு கறி நமக்கு வெந்து கிடைக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ குக்கரை மூடி நம்ம வேக வச்சிடலாம். நான் ஒரு 4 விசில் வச்சுருக்கேன். எனக்கு கரெக்டான அளவுக்கு வெந்து கிடச்சிருக்கு. பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வெந்தாச்சு. இந்த கறியை தனியாகவும் தண்ணியை தனியாகவும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும். இந்த நேரத்தில் பிரியாணிக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருந்தாலே போதும். இப்போ எந்த கடாயில் நம்ம பிரியாணி செய்கிறோமோ அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். கொஞ்சமாக பட்டை, ஏலக்காய், பிரியாணி எல்லாம் இருந்துச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு 3 வெங்காயம் மட்டும் இது போல் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடணும். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்குறேன். புதினாவை நம்ம முதல்ல சேர்க்கும்போது நல்ல ஃப்ளேவரும் கிடைக்கும். அது நல்லா வதங்கியும் நமக்கு கிடைக்கும். காரத்துக்காக ஒரு 10 பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். உங்கள் காரத்துக்கேற்ப நீங்கள் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் இதில் சேர்த்து நீங்கள் வதக்கி விடுங்க. மல்லி இலை கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். மல்லி இலை, புதினா ரெண்டும் ஈக்குவல் குவான்டிட்டியாக இருக்கணும். 2 தக்காளி பழம் சேர்த்துருக்குறேன். 3 வெங்காயத்துக்கு 2 தக்காளி பழம் மட்டும் சேர்த்துருக்குறேன். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் இதில் சேர்க்கணும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இந்த இவ்வளவு மசாலாவும் நம்ம மட்டனுக்காக மட்டுமே சேர்த்துருக்குறோம். இப்போ மட்டன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மட்டன் எல்லாத்துலேயும் இந்த மசாலா சேர்ந்து வர்றது போல் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸை நல்லா வடிகட்டி இதில் இது போல் சேர்த்துருக்குறேன். 5 கப் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். 1.5 கிலோ அளவுக்கு மட்டனுக்கு 1 கிலோ அளவுக்கு அரிசி எடுத்துருக்கிறேன். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கப்பில் 5 கப் அளவுக்கு அரிசி நான் எடுத்துருக்கிறேன் இன்றைக்கி. இது ஒரு 8 பேர் தாராளமாக சாப்பிட்றது மாதிரி இருக்கும். இப்போ அதே அளவு தண்ணி, எந்த அளவுக்கு அரிசி எடுத்தோமோ அதே அளவுக்கு மட்டன் வேக வச்ச தண்ணியை நான் இது கூட சேர்த்துருக்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அரிசி உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணணும். அதே அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணிக்கு பதில் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம். அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். டைம் இல்லை, ஃபாஸ்ட்டாக செய்யணுன்னா தண்ணியே சேர்த்தாலே சூப்பராக தான் இருக்கும். இதில் தயிர் சேர்க்காம, தேங்காய் பால் எதுவும் சேர்க்காம ரொம்ப டேஸ்ட்டாக இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ மிளகுத்தூள், மிளகாய்த்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் மல்லி, புதினா சேர்த்துட்டு மூடி வச்சிட வேண்டியதான். உப்பு மட்டும் கொஞ்சம் தூக்கலாக இருக்கிறது போல் பார்த்துக்குங்க. 10 நிமிஷத்தில் பாருங்கள், இந்த அளவுக்கு நமக்கு அரிசி வெந்து கிடச்சாச்சு. இப்போயே நமக்கு நல்ல வாசம் வரும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கொஞ்சம் மஞ்சள் தூள் கூட சேர்த்துக்குங்க. நான் கறி வேக வைக்கும்போது சேர்த்தது தான், அதுக்கப்புறம் சேர்த்துக்கல. எனக்கு இந்த நேரத்தில் இருந்தால் போதுன்றனால அப்படியே விட்டுட்டு இப்போ பாருங்கள் 3/4 பதத்துக்கு வெந்துருச்சு. இப்போ சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சமாக மல்லி இலை, புதினா சேர்த்து மூடி வச்சிட வேண்டியதான். இப்போ பாருங்கள், சூப்பராக உதிரி உதிரியாக டேஸ்டியான பிரியாணி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. மொத்தம் இதுக்கு 25 நிமிஷம் தான் ஆயிருக்கு இந்த பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு. திடீர்னு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட கெஸ்ட்டுக்கு நீங்கள் இது போல் செஞ்சு கொடுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக மட்டன் வந்துருக்குன்னு. சூப்பர் டேஸ்டான
பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெங்காயம் அப்பளம் எக்கு கூட இதை சூப்பராக சர்வ் பண்ணுங்கள். இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.